சார் இந்த அட்ரஸ் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல கட் பண்ணி போங்கம்மா. இப்படியா? ஆமாம்மா. தேங்க்யூ சார். ஓகே. இந்த அட்ரஸ்க்கு எப்படி போணும்? தெரியலம்மா, எங்கன்னு சரியா தெரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, ஒரு காலர் ஐடி வாங்கி வைங்க. எந்த நம்பர்லேருந்து ஃபோன் வருதுன்னு பாருங்க, எங்ககிட்ட சொல்லுங்க, மற்றதை நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். ஓகேம்மா, வரேன் சார். சார் என்னம்மா? இந்த அட்ரஸ்க்கு கொஞ்சம் வழி சொல்லுங்களேன். சிவசங்கர் சார் வீட்டில் குழந்தையா? சார் இந்த அட்ரஸ் உங்களுக்கு தெரியுமா? இங்கே பக்கத்தில் தான்மா இருக்கு. வாமா, வீட்டை காட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். அந்த வீட்டில் வேலைக்கு சேர போறியாம்மா? ஆமாம் சார், குழந்தை பார்த்துக்கிற வேலை. சரி உட்காருமா, நான் கொண்டு போய் விடுறேன். हवलदार, 1 मिनट रुकिए ना प्लीज। என்ன சொல்லுங்க? यहाँ जो मध्य कैलाश मंदिर है ना, वहाँ जाने का रास्ता जरा बताएंगे आप? புரியல. மத்திய கைலாஷ் கோயிலுக்கு போகணுமா, எப்படி போகணும்னு கேட்குறாங்க. ஓஹோ, ஸ்ட்ரைட்டாக போங்க, மெயின் ரோடு வரும், திரும்பின உடனே பிரிட்ஜு வரும், பக்கத்தில் தான் இருக்கு மத்திய கைலாஷ் கோயில். बहन जी क्या कह रहे हैं? सीधा जाइए, वहाँ मेन रोड आएगा, वहाँ एक छोटा सा ब्रिज है, उसका बगल में ही मंदिर है, बस. बड़ी मेहरबानी, अभी रास्ता मालूम क्या, चलो चलते हैं. மும்பையிலேருந்து வர? இல்லை சார், நான் ரொம்ப நாளாக இங்கே தான் இருக்கேன். உங்கள் அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க? அவங்க பேர்? எங்கள் அம்மாவோட பேர் ஈஸ்வரி. ஈஸ்வரியா? ஆமாம். உங்கள் அப்பா அவர் எங்கே இருக்காரு? எங்கள் அப்பாவோட பேர் சிவசங்கரன். அவர் வீட்டுக்கு தான் நான் போயிட்டு இருக்கேன். புரியலையம்மா. இது விதி சார், உங்களுக்கெல்லாம் புரியாது. சரி, வண்டியில் இரு. என்னண்ணா தேன்மொழி இன்னும் காணோம்? காலையில் சீக்கிரமாக வர சொன்னேன். அவள் வரத்துக்குள்ளே வேற யாராவது விளம்பரத்தை பார்த்துட்டு வந்துட்டு போகிறாங்க. வீட்டு அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருக்கீல்ல? அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கேண்ணே. பஸ் நம்பரு, லேண்ட்மார்க்கு எல்லாம் சொல்லியிருக்கேன். பதட்டப்படாத, வந்துருவா. அப்படியே யாராவது வந்தாலும் எடுத்தாச்சுன்னு திருப்பி அனுப்பிச்சா. யமுனா யமுனா யமுனா. என்னப்பா, யாரோ முக்கியமான விஐபி வர மாதிரி 2 பேரும் வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்க? உங்க முகத்தை பார்த்தா யாரையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அது வந்துமா, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு விளம்பரம் கொடுத்தோம்ல, அதான் யாராவது வராங்களா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு வேலைக்காரிக்காக யாராவது எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்களா? அதுவும் இல்லாம இன்னைக்கு காலையில தான் பேப்பர்ல ஆட் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துட்டு தானே வருவாங்க. இல்லைம்மா, குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு பொறுப்பான ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீயும் ஹாஸ்பிட்டல் போய்டுற, நானும் ஹாஸ்பிட்டல் போய்டுறேன். பாவம் லோகமா, வீட்டு வேலையை கவனிக்கவே அவங்களுக்கு டைம் சரியாக இருக்கு. அதான் குழந்தைய பார்த்துக்க சீக்கிரம் ஆள் வரமாட்டாங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம். புரியுதுப்பா, நான் குழந்தைய எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா அதை நல்ல முறையில கவனிச்சுக்கணுங்கிற உங்க நல்ல மனசு புரியுது. கண்டிப்பா யாராவது பொறுப்பான ஆள் தான் வருவாங்க. பெரியப்பா, ஹாஸ்பிட்டல் ஓபன் பண்றதுக்கு ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேன். நீங்க இன்னைக்கே நல்ல நாளா பார்த்து சொல்லிடுறேம்மா. தேங்க்ஸ் பெரியப்பா. அப்புறம் அப்பா, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். சொல்லுமா. ஹாஸ்பிட்டல்ல மத்த ஒர்க்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பட் இந்த ஃபர்னிச்சர்ஸ், பெட் எல்லாம் வாங்கணும். ஓகே, நோ ப்ராப்ளம். சூப்பர் ஸ்டீல் ஓனர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவர்கிட்ட ஆர்டர் கொடுத்துருவோம். ஓகேப்பா. சரி, டிஃபன் சாப்பிடலாமே? எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கணும்? வாங்க உள்ள போலாம். சாப்பிட்டா போச்சு, நோ ப்ராப்ளம். வாங்க சாப்பிடலாம். வாங்க பெரியப்பா. அதான் வந்துடுறேம்மா. என்னது வாமா, இந்த வீடு தான். என்னம்மா டிஃபன்? இட்லியும் தக்காளி தொக்கும்.
வணக்கம்மா. வாங்க சார். யார் இந்த பொண்ணு? உங்க வீட்டு அட்ரஸை கையில் வச்சுக்கிட்டு வழி தெரியாம நின்றுக்கிட்டு இருந்தாங்க. விசாரிச்சு பார்த்தேன். அம்மா பேர் ஈஸ்வரின்னோ அப்பா பேர் சிவசங்கர் சார்னோ சொன்னாங்க. அதான் கூட்டிட்டு வந்தேன். அப்பான்னு எங்க அப்பா பேர் சொல்லுச்சா? ஆமாங்கம்மா. உள்ள வாமா. வாமா வா. அது வந்துமா, நான் ஒரு அனாதை. நான் பிறந்ததும் பரமேஸ்வரி கோயிலை விட்டுட்டாங்க. நான் அங்கேயே வளர்ந்ததுனால அந்த ஈஸ்வரிய என்னோட அம்மாவா நினச்சிக்கிட்டேன். ஈஸ்வரியோட கணவன் சிவன் இல்லையா, ஐயா பேரு சிவசங்கரன்றதுனால அப்பான்னு சொல்லிட்டேன். வேலைக்கு ஆள் தேவைன்னு பேப்பரில் விளம்பரம் பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொன்னேன். அவங்க தான் ஐயாவை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாங்க. எனக்கு நிச்சயமா வேலை கிடைச்சிடும்ன்ற நம்பிக்கையில தான் ஐயாவை அப்பான்னு சொல்லிட்டேன். நீ இன்னும் இந்த வீட்ல வேலைக்கு சேரல, அதுக்குள்ள இவ்ளோ உரிமை எடுத்துக்கிற? நீ சொல்ற பதில் எதுவும் தெளிவா இல்லையே, ஒரே குழப்பமா இருக்குல்ல? அதானே. அவ என்னப்பா தப்பா சொல்லிட்டா? ஈஸ்வரி அம்மன் அம்மாவா நினைச்சு சொல்லியிருக்கா. சிவசங்கரன் சாட்சாத் ஈஸ்வரன் அப்பாவா நினைச்சு சொல்லியிருக்கா. அப்படி இருந்தா தானே இந்த வீட்டில் அன்பும் அடைக்கலமும் கிடைக்கும். அது மட்டும் இல்லம்மா, ஒரு வேலைக்காரியா இல்லாம ஒரு பொண்ணுங்கிற உரிமையில வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அப்பதானே அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்க முடியும். சரியா சொன்னீங்கண்ணா, சரியா சொன்னீங்க. ஆமா பெரியப்பா, நீங்க சொன்ன மாதிரி தான் இருக்கும். நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த பொண்ணை கூட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸு. எங்கள் வீட்டில் ஒரு கை குழந்தை இருக்கு. அதை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்லி பேப்பரில் விளம்பரம் கொடுத்தோம். அதை பார்த்து தான் இந்த பொண்ணு இங்கே வந்திருக்கு. ரொம்ப நன்றி. காஃபி சாப்பிட்டு போலாமே? இருக்கட்டும் சார். வரேங்க. சரிங்க. வரமா. தேங்க்யூ. வாங்க. உன் பேர் என்னம்மா? சொந்த ஊர் எது? என்னோட பேரு தேன்மொழிமா. பரமேஸ்வரி அம்மன் கோவில் பக்கத்துல ஒரு பூ விற்கிறவங்க இருந்தாங்க. அவங்க தாம்மா பேர் வச்சாங்க. என்னோட பேர்ல தான் மொழி இருக்கே தவிர நான் எந்த மொழியை சேர்ந்தவனே தெரியாதுமா. அனாதைக்கு எதுமா சொந்த ஊரு? நான் எல்லா ஊருக்கும் போயிருந்திருக்கேன். எனக்கு எங்க அன்பு காட்டுறாங்களோ அடைக்கலம் தராங்களோ அங்க போயிருந்தேன். சாரிம்மா, உன் மனசை புண்படுத்துற மாதிரி ஏதாவது கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிடு. பரவாயில்லம்மா, என்னை பத்தி கேட்டீங்க, நான் சொன்னேன், அவ்வளவுதாம்மா. உன் பேர் என்னம்மா? உன் பேர் என்ன சொன்ன? தேன்மொழி. தேன்மொழி. இவங்கள இனிமேல் நீ அம்மான்னு கூப்பிட வேண்டாம், அக்கானே கூப்பிடு. அதான் நல்லா இருக்கும். சரிங்க ஐயா, இனிமே நான் உங்களை அக்கானே கூப்பிடுறேன். என்னது? யார் பெரியப்பா? தேன்மொழின்னு புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கா. ஏமா உனக்கு கையில ஒண்ணாங்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, லேசா சுட்டுச்சு அவ்வளவுதான். நெருப்பு போய் யாரா கையில தொடுவாங்களா? இல்லப்பா, அண்ணன் மிதிச்சிருந்தாங்கன்னா பெரிய காயமா இருக்கும். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதான். பரவாயில்லையே, வேலைக்கு சேர்றதுக்கு முன்னாலே இவ்வளவு பொறுப்பா இருக்கா. யமுனாக்கா, நான் குழந்தைய பார்க்கலாமா? வேலையில சேர்ந்துட்டேனா? நீ கண்டிப்பா வேலையில சேர்ந்துட்டு குழந்தைய பார்க்கலாம். என்னது? குழந்தைய பாத்துக்கிறதுக்கு இந்த பொண்ணா? இவளே குழந்தை மாதிரி இருக்கா, இவ எப்படி குழந்தைய பாத்துக்க முடியும்? அம்மா, நான் அனாத ஆசிரமத்துல வளர்ந்தவ. அங்க நிறைய குழந்தைகளை பார்த்துட்டு இருந்திருக்கேன். ஏன் பிறந்து ஒரு நாள் கூட ஆயிருக்காது, அந்த குழந்தைங்களை கூட நான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். எனக்கு குழந்தைங்களை எப்படி பாத்துக்கணும்னு ஆசிரமத்துல இருந்த செக்ரட்டரி அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. லோகமா, தேன்மொழியை பார்க்க நல்ல பொண்ணா, கள்ளங்கபடம் இல்லாதவளா இருக்கா. இவளே குழந்தைய பாத்துக்கிட்டுமே. இவளே குழந்தைய பாத்துக்கிட்டுமே. யமுனா சொல்றதா கரெக்ட்னு தோணுது. ஆமாம். நீங்க சொன்னா சரியா தம்மா இருக்கும். போய் குழந்தைய பாருமா போ. வா. பட்டு, ஏய் பட்டு,
உன்னை பாத்துக்க யார் வந்திருக்காங்க பாரு. குழந்தை ரொம்ப அழகா இருக்குல்ல? என்ன பேர் வச்சிருக்கீங்க? ஆ, இன்னும் பேர் வைக்கல. இந்த பேர் தான் வைக்கணும்னு நினைச்சிருப்பீங்கல்ல? ஆ, கல்பனாங்கிற பேர் வைக்கலான்னு இருக்கோம். கல்பனா, இங்க பாரு. ஹாய். கல்பனாவோட ஞாபகார்த்தமாக நீ இந்த பேரை வச்சிருக்க, அது நல்லா தம்மா இருக்கு. ஆனால் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தை வச்சு பார்க்கும்போது அந்த குழந்தையோட பேர் 6ல் ஆரம்பிச்சா அது ரொம்ப அதிர்ஷ்டமாக வளருமா? பெரியப்பா 6ல் தான் ஏகப்பட்ட பேர் இருக்கு. ராகினி, ரோகிணி, ரேவதி, ரஞ்சனின்னு. அது வந்து ஏதாவது ஒரு பேரை செலக்ட் பண்ண முடியாது. ரேவதின்ற பேரு ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆனா அக்கா கல்பனானே கூப்பிட்டோம். ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கிறது இப்ப சகஜம் தானே? ஏன்னா அக்கா மனசு புண்படக்கூடாதுல்ல. ஏம்மா, பார்க்கறதுக்கு தான் சின்ன பொண்ணாட்டு இருக்க, பேச்செல்லாம் பெரிய பொம்பளை மாதிரி இருக்க. கல்பனா. ரேவதி. கல்பனா. ரேவதி. கல்பனா குட்டி. ரேவதி. கல்பனா. ரேவதி. கும்பகோணத்துலையா? இப்படி நிம்மதியாக சாப்பிட்டு ஹாயாக வெத்தலை போடும்போது பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. எனக்கு பழசெல்லாம் மறக்கணும்னு தோணுதுங்க. ஈஸ்வரி, நீ எப்போ என் கூட வந்தியோ அப்போவே அந்த மும்பை வாழ்க்கையை மறந்துடணும். அது மறுபடியும் மறுபடியும் ஞாபகத்துக்கு வருதுன்னா நீ எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்குன்னு எனக்கு தெரியுது. எனக்கு வந்த ஞாபகம் நாம் வாழ்ந்த பழைய வாழ்க்கை, அது மறுபடியும் கிடைக்காது இல்லையா? ஆனா கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அம்மா, பாத்திரத்தை எல்லாம் கழுவிட்டேன். மீதி இருக்கிற சாப்பாட்டை எல்லாம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். அப்ப நான் கிளம்பட்டுமாம்மா? ராஜு, இப்பவே நேரம் ஆயிடுச்சு. நீ வீட்டுக்கு போய் சமைக்கணும். எதுக்கு சிரமம்? ஃப்ரிட்ஜில் இருக்க சாப்பாட்டை வீட்டுக்கு எடுத்துட்டு போ. வேண்டாம்மா, வீட்ல நிறைய சாப்பாடு இருக்கு. நிறைய சாப்பாடு இருக்கா? ஆமாம்மா, என் வீட்டுக்கு பக்கத்துல பெரியவர் ஒருத்தர் குடி வந்திருக்காருன்னு சொன்னேன்ல. ஆமா, அவருக்கு நீதான் சமைச்சு வச்சுட்டு வரேன்னு சொன்ன. இல்லம்மா, இன்னைக்கு நான் சமைக்கல. அவரு ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியில இருந்தாருல்ல, அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் அம்மாவே அவர் வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணாங்க. அவங்க கைராசியான டாக்டர் அம்மான்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அவங்க கைப்பக்குவம் பிரமாதமா. எங்க தெருவே மணக்கிற மாதிரி சமைச்சிருந்தாங்க. அந்த பெரியவர் சாப்பிட்டது போக நிறைய மிச்சம் இருந்தது. அந்த சாப்பாட்டை பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுத்தது போக இன்னும் மிச்சம் என் வீட்டுல இருக்கு. அவங்கள கல்யாணம் பண்ணிக்க போற மகராச ரொம்ப கொடுத்து வச்சவருமா. என்ன ராஜா, யார் அந்த பெரியவர்? இவ்வளவு பெருமையா பேசுறியா? அந்த டாக்டர் பேர் என்ன? அந்த பெரியவர் பேரு மாரிமுத்து, ஊரு மன்னார்குடி. அந்த டாக்டர் பேரு யமுனா. அவங்க 2 பேருக்கும் என்ன அந்யோன்யம் தெரியுமா? அந்த பொண்ணு தாத்தா தாத்தான்னு அன்பா பேச, அவரு பேத்தி பேத்தின்னு உருக நெஜ தாத்தா பேத்தி மாதிரி இருந்துச்சு. இதுல ஆச்சரியம் என்னன்னா, அந்த டாக்டரோட அக்கா மதுரையில இருந்து போன் பண்ணி பேசினாங்க. நான் கொஞ்சம் பேசிக்கிறேன்னு அவங்க கிட்டயும் பெரியவர் பாசமா பேசினாரு. ஏதோ நல்ல குடும்பத்தை இழந்தது மாதிரி இருக்கு அந்த பெரியவரோட பேச்சும் பார்வையும். நல்லவங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும்னு சொல்லுவாங்க. அந்த பெரியவர் மனசுக்கு ஏத்த மாதிரியே பேத்தியா டாக்டர் யமுனாவும் அவங்க அக்காவும் கிடைச்சிருக்காங்க. சரி ராஜு, மணி ஆயிடுச்சு, நீ கிளம்பு. சரிங்கம்மா, நான் வரேன். ஐயா வரேங்கய்யா. என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? எப்படி ஈஸ்வரி சகஜமா இருக்க முடியும்? ஏற்கனவே என் மாமா என்ன ஆஸ்பத்திரியில் பார்த்து எப்படிலாம் பேசினாரு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ யமுனா அவர் வீட்டுக்கு போற அளவுக்கு யமுனா கிட்ட அவர் பேசியிருக்காரு. இது ஏதோ தப்பான எண்ணத்தில் அவர் போட்ட பிளான் நினைக்கிறேன். இதனால ஏதாவது விபரீதம் நடந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு. இல்லைங்க, அப்படிலாம் எதுவும் நடக்காது. இது உண்மை இல்லையே. தாத்தாவுக்கும் பேத்திக்கும் இடையில இருக்கிற பாசம் தாங்க இது. அப்படியே அவர் கெட்டதை நினைச்சிருந்தாருன்னா
அவர் ஆஸ்பத்திரியில இருக்கும்போதே அதுக்கான முயற்சியில இறங்கியிருக்கலாமே. எல்லாமே நல்லதுன்னு நினைங்க, எல்லாமே நல்லதாவே நடக்கும். நிச்சயமா அவரால யமுனாவுக்கு எந்த கெடுதலும் ஏற்படாது. நீங்க கவலையே படாதீங்க. ஐயா வாங்கய்யா, நீங்களும் சாப்பிடுங்க. தாமரை எங்கடா? மேல இருக்காப்பா. சாப்பிட்டுச்சா? இன்னும் சாப்பிடலையா? ஏண்டா தாமரை சாப்பிடல, நீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க. கூப்பிடுறா தாமரையா. தாமரை, தாமரை. என்னண்ணா? அப்பா சாப்பிட கூப்பிடுறாரு, வா. எனக்கு இப்ப பசிக்கலண்ணா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். ஏமா மணி 1:30 இன்னுமா பசிக்கல? வந்து சாப்பிடுவா. அப்பா கூப்பிடுறாருல, வா. ஏமா சாப்பிடாம என்னம்மா பண்ணிட்டு இருந்த? படிச்சிட்டு இருந்தேன்ப்பா. நேரங்காலத்தோட சாப்பிடுமா. படிப்பு படிப்புன்னு உடம்ப கெடுத்துக்காத. உடம்பு எப்படிமா இருக்கு? என்னம்மா உடம்புக்கு என்ன? ஒண்ணு இல்லப்பா, லேசா தலைவலி, அவ்வளவுதான். டேய் சாப்பிட்டு போய் மருந்து மாத்திரை ஏதாவது வாங்கி கொடு. என்னம்மா என்னாச்சு? தெரியலப்பா, கொமட்டிக்கிட்டு வருது. காலையில இப்படிதான் வாந்தி எடுத்தாங்க. என்னடி வாமிட் பண்றேன்னா? சே வாய முடுறா. யார் மேல சந்தேகப்படுற? கூட பிறந்த தங்கச்சி கிட்ட பேசுற பேச்சா இது? இல்லப்பா, எனக்கு நம்ம டவுட்டா இருக்கு. ஐயா இது பித்த வாந்தி தான், வேற எதுவும் இல்லையா? அவன் கிடக்குறான் விடுமா பைத்தியக்காரன். நீ பிள்ளைய கொண்டே படுக்க வச்சுட்டு கசாயம் ஏதாவது போட்டு கொடுமா. சரிங்க ஐயா, வாங்கம்மா. என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? சாப்பிடு போ.